வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைனிங் சொன்னது நிறைய நம்ம மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12-15 ஆப் மேலே மைனிங் ஆப்பே பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது யாரும் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து 100% வெரிஃபைட் பண்ண ஒரு ஏர்ட்ராப்பு மைனிங்கு. யாரும் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ இந்த மைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனிங் லிங்க்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தா டெலகிராம் தான் வரும். வந்த உடனே ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணி அந்த மாதிரி க்ரோமில் போகும். க்ரோமில் போய் இந்த மாதிரி ஸோ இன்டூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இப்போ சைன்அப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஓகேங்களா. ஸோ என்டர் பாஸ்வேர்டு, அதாவது பாஸ்வேர்டு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிக் நேம். ஓகேங்களா. நேம் சும்மா ஏதாச்சும் ஒரு நேம், உங்களோட நேம். இப்போ நான் போஸ்னால் போஸ், ஒரு நம்பர்ஸ் ஏதாவது 5, 4, 3 அந்த மாதிரி ஏதாவது. ஸோ அந்த மாதிரி நிக் நேம் போட்டுக்கலாம். ஓகேங்களா. போட்டுக்கிட்டு இங்கே ரெஃபர் கோடு கேட்கும். ரெஃபர் கோடு நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டச் இப்படி பண்ணிங்கனாலே காப்பி ஆகிரும். ஓகேங்களா. நீங்கள் ஆட் ப்ளஸ்லாம் பண்ணுறதால சும்மா டச் பண்ணாலே காப்பி ஆகிரும். ஸோ அதுக்கு தான் நான் டெலகிராம் சேனலில் வந்து லிங்க் எடுக்க சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிரும். அந்த லிங்க்கு, அந்த ரெஃபர் கோடை இங்கே போட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கேப்சா கேட்கும். ஸோ ஏதாவது பொம்மை கேட்கும். ஓகேங்களா. ஸோ ஃப்ளைட்டு, காரு, பஸ்ஸு இது மாதிரி எதாவது கேட்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு சென்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்தோடனே ஜஸ்ட் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சும்மா டச் பண்ணுங்கள். அது க்ளோஸ் ஆகிடும் அந்த விண்டோ. ஓகேங்களா. க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்ட் மைனிங் கொடுத்தீங்கன்னா மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். உடனே அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறது இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓப்பன் பண்ணும்போது ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சும்மா டச் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், நான் கிட்டத்தட்ட நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 10,30,000 சம்திங் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6,800. ஓகேங்களா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீப்புள்ஸ் வராங்க உள்ள. ஸோ அதனால் ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்குது இது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபீட்பேக், இவங்க கொண்டு வந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரத்தில் அதை லிஸ்ட்டு பண்ண போகிறாங்க. இந்த இயர்க்குள்ளே இந்த டிசம்பருக்குள்ளே இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேன் சிம்பிள் போட்டுக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்வைட் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்வைட் பண்ணோம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு முடியும். வீட்டில் 2 மொபைல் 3 மொபைல் இருக்குது அப்படின்னா ஸோ அதாவது டீம் எடுக்கக்கூடியவங்க டீம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா எனக்கு வீட்டில் இருக்கிற மொபைலில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ கொடுத்து நீங்கள் வந்து அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் ரெஃபர் கூட உள்ளே போட்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல உங்கள் மைனிங் ஸ்பீடுங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 0.5 எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து வரும்போதே உள்ள 0.6 கொடுப்பாங்க. ஸோ இது சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா 0.17 இப்போ. ஓகே, இந்த மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக ஸோ உங்களுக்கு காயின்ஸ் குவான்டிட்டி வந்து கூட கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ காயின் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆவரேஜ் இப்போ 1.1னா கிட்டத்தட்ட 24 ஒரு 26 காயின் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆவரேஜ் படி பார்த்தோம். ஸோ அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த பண்ணக்கூடிய இதை பொறுத்து இருக்குது. ஸோ அதாவது மைனிங் ஸ்பீடு வந்து அதிகமாக கொடுக்கல, கம்மியாக கொடுக்கல, ஆவரேஜை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா டோட்டல் சப்ளைங்கிறது ரொம்ப கம்மி இது. ஸோ ட்ரான் நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இவங்க ஓன் நெட்ஒர்க்கும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் அது யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்று இது. ஓகேங்களா. என்ன பண்ண போகிறோம் டெய்லி ஒரு வாட்டி. ஓகேங்களா. காலைல எழுந்திரிக்கும் போது எல்லாமே நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு பண்ண போகிறீங்க. அதோட நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் அது திரும்ப மறுநாள் காலைல போய்ட்டு பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். நம்ம வேறு எதுவும் டாஸ்க் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா. அதனால் இது வந்து ஒரு மெனக்கடல் பார்க்காம கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நல்லா உங்களுக்கு இன்கம் இதில் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் அக்கௌண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களே வேலெட்லாம் கொடுத்துறாங்க நமக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம விட்ரால் பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ண அந்த விஷயமே கிடையாது. ஸோ இப்போவே நமக்கு வந்து கேஒய்சிங்கிறத கொடுக்க போகிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் மந்தில் கேஒய்சி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் எப்போ விட்ரால் கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாகிங்கில் இருக்குது. நம்ம ஏர்ன் பண்ண காயின் அன்னன்னைக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 1, 2, 3 நம்ம ஏர்ன் பண்ணுற காயின் டெய்லி இங்கே ஆட் ஆகிட்டே வரும்.
ஸோ நம்ம எப்போ வந்து கேஒய்சி முடிச்சு கொடுக்குறாங்களோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்துடும். வந்த உடனே நம்ம விட்ராவலுங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய ஃபெமிலியர் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பினான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பினான்ஸில் லிஸ்ட் பண்ணாலே தாறுமாறாக போயிடும் ரேட்டு. ஸோ பினான்ஸில் ஆகாட்டி கூட எம்இஎக்ஸி கூகாயின் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் பண்ணால் கூட ஸோ அது ரேட்டு தாறுமாறாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஏன்னா அந்த டோட்டல் சப்ளைங்க பொறுத்து தான் இருக்குது. அது இல்லாமல் மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு இப்போ வந்து எது வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப விளையாட்டே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து எப்போ வந்து மார்க்கெட் அப்பில் போதும் அப்போல்லாம் வந்து இந்த காயின் வருதுன்னா எங்கேயும் எக்கத்தப்பாக போய் நிற்கும் ரேட்டு. ஸோ அப்போ வந்து பண்ணாதவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா இந்த வித்ட்ராவலை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எப்பவும் நம்ம எல்லா வேலைட்டும் பண்ணுற மாதிரி இந்த சீடிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில் எல்லாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஃபீஸு அப்படின்ட்டு அந்த டைமில் கொடுத்தா விட்ரால் நம்ம எக்ஸ்சேஞ்ச் விட்ரா பண்ணலாம். ஈஸியாக பண்ணிக்கலாம், எந்த சிரமமும் கிடையாது. அதை ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அடிச்சு நான் வேறு ஒரு விளையாட்டு கொடுப்பேன், அங்கேருந்து இங்கே போனேன் இங்கேருந்து அங்கே போனலாம் சொல்லுவோம். அப்படிலாம் இல்லாமல் சூப்பராக இவங்களும் இன்டர்ஃபேஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபண்டு பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் உள்ளே வரும்போது போட்டிங்களே அந்த பாஸ்வேர்டு. ஃபண்டு பாஸ்வேர்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக அதை விட வேறு மாதிரி பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அதாவது லாகின் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துக்கணும். ஃபண்டு பாஸ்வேர்டுங்கிறது இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டே திரும்ப கொடுத்துங்க, ரீஎன்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் நமக்கு விட்ரால் கொடுக்கும்போது ஸோ நம்ம இந்த பாஸ்வேர்டை தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் அக்கௌண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. விட்ரால் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்பாங்க பாருங்கள், விட்ரால் குவான்டிட்டி எல்லாம் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்பாங்க, ஃபண்டு பாஸ்வேர்டுங்கிறத கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடி, லாகின் பாஸ்வேர்டு, ஃபண்டு பாஸ்வேர்டு எல்லாமே பக்காவாக மனப்பாடமாக ஒரு இடத்துல எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து நீங்கள் லாக் அவுட் முடிச்சுட்டீங்க ஏதோ தெரியல பாஸ்வேர்டுனா அப்புறம் உங்களால் கஷ்டமாக போயிடும், நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் வீணாக போயிடும். ஸோ எல்லாமே நான் அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே முக்கியமாக சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தாலே பாருங்கள், இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டாக நீங்களே பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்க்க நல்லா அவ்வளோ இது கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப இதிலே வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஜாப் தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? சீக்கிரமாக ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அதிகம் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த பிளானிங் பற்றி பார்க்கலாம். நம்ம ரூட் மேப் இருக்கு இல்லையா, அந்த ரூட் மேப்பை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்டி வந்து லிஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி தான் கடைசி ப்ராஜெக்டாக வைப்பாங்க, இவங்க வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் சீட் கேஒய்சி, அதாவது 10வது மாதம். ஓகேங்களா? இப்போ நம்ம 9ஆம் மாதத்தில் இருக்கோம், அடுத்த மாதம். ஓகேங்களா? அக்டோபரில் கேஒய்சிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டு பண்ண போகிறாங்க. எப்போது அங்கேருந்து கேஒய்சி முடிச்சு 1 வீக்லேயே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் விட்ராவல். ஓகேங்களா? அதே மந்தில் அதுக்கடுத்த ஒரு வாரத்தில் விட்ராவல் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரீசெண்டான டைம். ஓகேங்களா? நம்ம 8ஆம் மாதம் லிஸ்ட்டு பண்ணாங்க, 9ஆம் மாதம் என்எஃப்டி கொடுத்தாங்க, 10ஆம் மாதம் வந்து கேஒய்சி, அதே மந்தில் விட்ராவல். 2 monthஸில் வந்து எல்லாமே நடக்குது. நம்ம வந்து 1 மாதம் நமக்கு டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பிஓஎஸ் மைனிங், நோட் மைனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் மைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்துக்கும் மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது இவங்க வந்து பிளாக் செயின் தனியாக இவங்களுக்கு வந்து பிளாக் ப்ரௌசரே ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போனா 2023 ஜூலை மாதத்தில். ஓகேங்களா? ஸோ ஜூன் மாதத்தில். ஸோ அதை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் மாதம் ஆகஸ்ட், இன்னும் அதாவது கரெக்டாக அடுத்த 8ஆம் மாதம் 2023 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ஹேக் பண்ணிக்கோங்க எங்களோட நெட்வொர்க்கு அப்படின்னு ஒரு சேலஞ்சு கொடுக்க போகலாம். ஓகேங்களா? ஒரு காம்படிஷன் நடத்த போகிறாங்களாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது நமக்கு. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பிளானில் தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ மைனிங் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட SEIDD நெட்வொர்க்கில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை மந்த் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது ட்விட்டர் ஃபாலோவர் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 months ஆகுது. ஓகேங்களா? 2 monthஸில் பார்த்தீங்கன்னா 17,500 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இவங்க ஃபாலோ பண்ணுறதா பார்த்தீங்கன்னா பினான்ஸு. ஓகேங்களா? ஸோ எலான் மஸ்க் இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது எம்இஎக்ஸியில் லிஸ்ட்டு பண்ணுவாங்க.
ஓகேங்களா, அது வாய்ப்பு இருக்குது. பினான்ஸில் லிஸ்ட்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதில் பண்ணாலுமே கண்டிப்பாக ஃபெமிலியர் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு நமக்கு இஷ்யூவும் கிடையாது, கன்ஃபார்மாக லிஸ்ட் ஆகும். ஸோ அது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஓகேங்களா, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 17,000 ஃபாலோவர்ஸுங்கிறது சும்மா இல்லை. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது. எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா மெசேஜ்லையும் அவங்க பார்த்தாலே எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் கமெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம NFT சொன்னாங்க இல்லையா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், அதாவது உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணால் ப்ரொஃபைல் ஐக்கானில் நமக்கு ஒரு பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா, இந்த பேட்சை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்க முடியும். வேறு ஒரு வேலெட்டுக்கு சென்ட் பண்ணியோ இல்லை இங்கேருந்து கூட ஓப்பன் சி மார்க்கெட்டில் கொடுத்தோ எந்த மார்க்கெட்டில் கொடுத்தோ ஸோ அவங்க அதை அறிவிப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபருங்கிறத கொடுத்தாலே போகிறோம். பாருங்கள், கம்மிங் ஜோன். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க, அவங்களே ஒரு பேட்ச் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இல்லை, இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் டெலாம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றின அப்டேட்லாம் உடனே தெரிய வரும். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவதானே வீடியோ மட்டும் நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.